வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுருக்கீங்க. வாவ் சூப்பர். அடுத்து சிக்கன். ஓ சிக்கன் வருது. இது வந்து இந்த போன் ஸ்பெசிஃபிக்கலா போன்லெஸ் இருக்கணும், போன் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? அப்படியெல்லாம் இல்ல. எனிதிங் இஸ் ஃபைன். போன்லெஸ் இஸ் ஆல்சோ ஃபைன், போன் சிக்கன் ஆல்சோ இஸ் ஃபைன். ஓகே. சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த சின்ன வெங்காயத்தோட வந்து இப்போ நம்ம சிக்கனையும் ஆட் பண்ணிருக்கோம். சூப்பர். உப்பு போட்டுக்கறலாம். அண்ட் எனக்கு ஒரே ஒரு ஃபேவர் மட்டும் சரிங்களா, எனக்கு வந்து நிறைய இந்த மதுரை படங்கள் நிறைய பார்த்துருக்கேன். அதாவது நான் இந்த மதுரை பேஸ் பண்ண படங்கள் நிறைய பார்த்துருக்கேன். அவங்க பேசுகிற அந்த ஸ்லாங் வந்து எனக்கு சுத்தமாக வராது. ஸோ அதனால் எனக்கு வந்து இன்னைக்கு சும்மா 2 லைன் இல்லை 1 லைன் வந்து மதுரை ஸ்லாங்கில் சொல்லித்தாங்க. மதுரையில ஏதாவது ஒன்று சொல்லித்தாங்க. உங்கள் லாங்குவேஜை பேசுறதுக்கு நீங்கள் எவ்வளோ யோசிக்கிறீங்களே? இல்ல நாங்க இங்கே வந்து 16 இயர்ஸ் ஆயிடுச்சா, அதனால சென்னை லாங்குவேஜ்ல பேசி பழகியாச்சு. அதனால போனாலும் அந்த மதுரை சென்னை சேர்த்து வரும். தெலுங்கு அதுவும் சேர்ந்து போகும். நானும் தெலுங்கு தான், தெலுங்கு பிரச்சனை இல்லை. ஸோ அப்பனா உங்களுக்கு பியோர் மதுரை அப்படின்றது, அப்பனா உங்களுக்கு வந்து பியோர் மதுரை ஸ்லாங் அப்படின்றது அங்க போனா வரும். அங்க போனாதான் அது எங்க ஆளுகளோட சேர்ந்து பேசினாதான் வரும். பா என்ன பண்ணலாம் இல்ல கொஞ்சம். அப்போ இந்த குடமிளகாய் அதுக்கு ரொம்ப நேரம் அது கொஞ்சம் லாஸ்ட்ல. ஓகே. சோ கோடி சாறு வந்து பாத்தீங்கன்னா இங்க சூப்பரா வந்து 90% முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். சோ அடுத்து என்னமா பண்ணணும்? இஞ்சி பூண்டு உள்ள கொஞ்சம் இஞ்சி பூண்டை போட்டுக்கிறணும். ஓகே. சோ இஞ்சி பூண்டு விழுது இல்லையா, சோ அதையும் மிக்ஸ் பண்றீங்க. மிக்ஸ் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச குடமிளகாய். ஓகே. சோ இதுல எதுக்கு அந்த குடமிளகான்றது கொஞ்சம் ஸ்பெஷலா இருக்கு? ஸ்பைசியா சாப்பிடுறப்போ கொஞ்சம் நல்லா இருக்கும், கரெக்ட் முறுக்குன்னு இருக்கும் அப்படிங்களா? ஓகே. ஸோ கோழி, அதாவது கோடி சாறு வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோவே சூப்பரா இருக்கு. கொஞ்சம் தண்ணி. இதுலயே நம்ம தேங்காவை அரைச்சி ஊத்தி பண்ணலாம். ஆனா தேங்காவை அரைச்சி ஊத்துனீங்கன்னா அது கொஞ்சம் பிளண்ட் ஆயிடும் இல்லையா? லைட்டா கொஞ்சம் ஊத்தலாம். அது ஊத்தலாம். இல்லைன்னா இப்படியே வச்சியும் கிரேவியா சாப்பிடலாம். ஓகே. இதுவே சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு. ஓகே. சோ அடுத்து என்னமா பண்ணணும்? அடுத்து அவ்வளவுதான். முடிஞ்சிருச்சு. ஓ மல்லித்தலை, மல்லி, கொத்தமல்லி, கருவேப்பிலையும் கொத்தமல்லியும். மூணு விசில் வந்த உடனே இறக்கிடலாம். சோ கோடி சாறு வந்து பாத்தீங்கன்னா இங்க ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. ஆனா அது வந்து குக்கர்ல விட்டு அது 3 விசில் விடணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ 3 விசில் விடட்டும். ஆனா அது வரைக்கும் இவங்க எவ்வளவு அழகா அதை பண்ணாங்க அப்படின்ற ஒரு சின்ன ரீகேப் மட்டும் பார்த்துட்டு வந்துருங்க. நல்ல ப்ராப்பரா வதங்கணும். அதாவது ரொம்ப சில பேருக்கு இந்த முஷ் இருந்தா பிடிக்காது. ஆமா, அதுக்காக குட்டி குட்டியா கட் பண்றோம். ஓகே. இப்போ கடுகு, இந்த தனியா தூள், ஓகே, மிளகாத்தூள், ஓகே, இது ரெண்டுமே வந்து ரொம்ப குறைச்சலா தான் போடணும். ஓகே ஓகே. அதனால 1/4 ஸ்பூன் தான் வேணும். இல்லம்மா, இந்த டிஷ்ஷுக்கு குறைச்சலா போடுறீங்களா இல்ல டிஷ்ஷுக்கு குறைச்சலா தான்? ஆமா, அந்த மாதிரி. ஓகே. இப்போ எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணுங்க. சொல்லுங்க. ஏதாவது அரைக்கணுமா? இல்ல இல்ல, இந்த தயிரை வந்து நல்லா பீட் பண்ணிடுங்க. ஃபோக் வேணுமா, ஸ்பூன் வேணுமா? ஃபோக். ஓகே. ஸோ பேசிக்கா இந்த குழம்புல வந்து பாத்தீங்கன்னா அந்த க்ரீமி இது வரதுக்கு இப்போ தயிர் போடுறீங்க இல்லையா? எஸ். அண்ட் இப்போ இதுக்கு ஒரு வெண்டைக்காய் டிஷ் பண்ணோம், அதுல வந்து தேங்காய் பால் போட்டோம். ஆமா, கரெக்ட். இதுல வந்து தேங்காய் துருவல் போட போறேன். ஓகே. இதுக்கு வந்து அந்த க்ரீமி எஃபெக்ட் அண்ட் தயிர் வந்து உங்களுக்கு புளி பல விஷயங்கள் கொடுக்கறது. ஓகே. யூசுவலி கரம் மசாலான்னு ஒரு டிஷ் ஒன்று பண்ணுவேன். கரம் மசாலா, அதுல வந்து டெஃபினட்டா தயிர் இருக்கும். ஓகே. பட் நீங்க பண்ற எல்லா வெண்டைக்காய் டிஷ்லயும் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஃபேமிலி ஆஃப் தேங்காய் வந்துருது. தேங்காய் பால் இல்ல தேங்காய் துருவல். எஸ். ஓகே. இந்த கருவேப்பிலையை போட்டுட்டு ஃபர்ஸ்ட் வெண்டைக்காய் போட்டுருங்க. வெண்டைக்காய் போட்டுருங்க. ஓகே.
வெண்டைக்காய் வந்து நல்லா வதங்கணும். ரொம்ப அவசரப்பட்டுறக்கூடாது, கொஞ்சம் பொறுமையா வெண்டைக்காய் நல்லா வதங்கணும். அது ஓவரா வதங்கிருச்சுன்னா அது அப்படியே பிரிஞ்சிடும்லம்மா. நோ இவ்வளவு ஆயில் விட்டுருக்கிறதுக்கு காரணமே அது ஒரு ரோஸ்ட் ஆகிறதுக்கு தான். ஓகே, நல்ல கரகரன்னு ரோஸ்ட் ஆயிடுதுன்னு வைங்களேன், வெந்தும் போயிடும் ரோஸ்டும் ஆயிடும். எஸ், கொஞ்சம் தண்ணி ரெடியா வச்சுக்கோங்க. ஏன்னா அடுத்து நீங்க தக்காளி போட போறீங்க. ஆமா, தக்காளியில தண்ணி விட்டுக்கும். ஆமா, இதுலயும் கொஞ்சம் தண்ணி இருக்கு. அது வந்து நம்மளுக்கு வந்து சீக்கிரமாக ஆகிறதுக்கு தான் இந்த, அதனாலதான் இந்த தின்ன கட் பண்ணிருக்கிறதுனால சீக்கிரம் ஆயிடும், வதங்கிடும். பட் ஜாகிரதையா பெரட்டணும், இல்லைன்னா உடஞ்சிரும். சோ உப்பு இப்பவே போட்டுக்கிறீங்களா இல்ல எப்படி? சீக்கிரம் வதங்கணும். இல்ல அது வெங்காயத்துக்கு தானே. ஓகே, இத வந்து நல்லா இப்படி சூப்பர் நல்லா வதக்கணும். அண்ட் இந்த குழம்பு வந்து பாத்தீங்கன்னா லைட்டான ஒரு குழம்பா இல்லைன்னா வந்து கொஞ்சம் ஹெவியா இல்ல எப்படிமா? தயிர் இருக்கிறது தேங்காய் இருந்ததுனால கொஞ்சம் லைட்டா ஹெவி தானே. கொஞ்சம் ஹெவி தான். பட் ஆனா உங்களுக்கு அது தவிர வேற எதுவும் இல்ல. ஆமா, அதுக்காக அது கொஞ்சம் நைட்ல விட மத்தியானம் எடுத்துக்கிறது இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும் இல்லையா? because since it's kind of heavy. yes பாருங்க வதங்கிட்டே வருது பாத்தீங்களா? அது கொஞ்சம் அழகா அந்த ஓட்டல்ல அப்படியே ஃப்ரை ஆயிட்டே வருது இல்லையா? பாருங்க, நைஸ். ஓகே, சூப்பர். தக்காளி போடுங்க. தக்காளி ஒரே ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு. அதெல்லாம் அப்படி பொரியட்டும். கொஞ்சம் அந்த வாட்டர் தக்காளியில இருந்தா கூட we can take it out. ஓகே, ஸோ வெண்டைக்காய் கழிச்சு நம்ம தக்காளியும் மிக்ஸ் பண்ணியாச்சு. கிரீன் அண்ட் ரெட் மேக்ஸ் த பெஸ்ட் காம்பினேஷன். சூப்பராக இருக்கு பார்க்கறதுக்கு. வாவ், கிரீன் அண்ட் திஸ் இஸ் மரூன், பட் ஐ வுட் சே ரெட் வச்சுக்கலாம். ஓகே, இது முடியும் போது மெரூன் ஆயிடும். நல்லா வதக்கிட்டு ஓகே, இந்த சிறு சத்தம் வருதுல்ல, அது இந்த வாட்டர் எல்லாம் இது வருதுன்னு அது போற வரைக்கும் வெயிட் பண்ணோம் இல்லையா? போற வரைக்கும் வதக்கிட்டே இருங்க. இப்போ இந்த தூள்கள் எல்லாம் போட்டுடலாம். ஓகே, சூப்பர். மஞ்சத்தூள் ½ ஸ்பூன். எஸ், மிளகாத்தூள் தலை தட்டி ½ ஸ்பூன். தலை தட்டி ½ ஸ்பூன். ஓகே, அப்புறம் தனியாத்தூள். ஓகே, கோபுரமா ½ ஸ்பூன் தனியாத்தூள். ஓகே, போட்டிங்களா? ஸோ மஞ்சத்தூள், மிளகாத்தூள், அதுக்கப்புறமா தனியாத்தூள். ஓகே, உப்பு. ஸோ எந்த கட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த தயிரும் இந்த வருது. எப்பவுமே தயிர் விட்டுட்டோம்னா முடிஞ்சிருச்சு. தேங்காய் துருவலை அப்படியே போடுங்க. தேங்காய் துருவலை அப்படியே போட்டு ஒரு பெரட்டு. ஓகே, பெரட்டிட்டீங்களா? இப்போ இந்த தயிர் விடுங்க. அடுப்பை சின்னதாக்கிடலாம். தண்ணி விடுங்க. நல்லா விடுங்க. ஓகே, தயிர் கலந்ததுக்கு அப்புறம் அந்த கிரீமி பேஸ் வந்துருச்சு. அவ்வளவு சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு. அந்த குழம்பு கன்சிஸ்டன்சி வந்துருச்சு இல்லையா? இப்ப அடுப்பை கொஞ்சம் பெருசாக்கிட்டு ஒரு கொதி வரட்டும். இப்ப அந்த கொத்தமல்லி கொடுங்க. இத வந்து கொஞ்சம் கட் பண்ணி போட்டுக்கங்க. அந்த எண்ணெய் எல்லாம் அப்படியே ஓரத்துல உட்கார்ந்துட்டு இருக்கு இல்லையா? ஓகே, வாவ், தட் இஸ் சூப்பர். ஓகே, ஸோ வெண்டைக்காய் தக்காளி கிரேவி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாகவே ப்ரிப்பேர் பண்ணாங்க. நான் அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணாங்க அப்படின்ற ஒரு சின்ன ரீகேப் மட்டும் பார்த்துட்டு வந்துடுங்க. வெண்டைக்காய் தக்காளி கிரேவி செய்முறை: கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, கறிவேப்பிலை, வெண்டைக்காய், தக்காளி, மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், தனியாத்தூள், உப்பு, துருவிய தேங்காய், தயிர், கொத்தமல்லி சேர்த்து வேக வைத்து இறக்கினால் சுவையான வெண்டைக்காய் தக்காளி கிரேவி தயார்.